தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவுவது வீரமல்ல, கோழைத்தனம் என்று பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நேற்று நள்ளிரவில் 13வது நாள் போராட்ட களத்தில் இருந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். இந்த கண்டன பதிவில் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன? வணக்கம் கடகத்தரா. சென்னையில் ராயபுரம், திருவிக்க நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பை எண்ணும் பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை கண்டித்தும் தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் அறவழியில் கடந்த 12 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை 13ஆம் நாளாக போராடிய போது காவல்துறையை கொண்டு நள்ளிரவில் கைது செய்து தமிழக அரசு அப்புறப்படுத்தியிருப்பது அறிக்கையிருக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். உரிமை கேட்டு போராடுபவர்கள் மீது அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது, மன்னிக்க முடியாது எனவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு நினைத்திருந்தால் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு முதல் நாளிலேயே தீர்வு கண்டிருக்க முடியும். சென்னை மாநகரில் குப்பை அகற்றும் பணியை மாநகராட்சியே மேற்கொள்ள வேண்டும், தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கை. இதை நிறைவேற்றுவதில் அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இன்னும் கேட்டால் குப்பை அகற்றும் தனியார் நிறுவனத்துக்கு தரும் தொகையில் தூய்மை பணிகளை இன்னும் சிறப்பாக செய்ய முடிவதுடன் அவர்களுக்கு கூடுதல் ஊதியமும் வழங்க முடியும். ஆனால் அதை செய்ய அரசுக்கு மனமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 12ஆம் நாளாக நீடித்த நிலையில் போராட்ட குழுவினரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைத்து பேசியிருக்க வேண்டும். அவ்வாறு பேசியிருந்தால் இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைத்திருக்க கூடும். ஆனால் முதலமைச்சருக்கோ திரைப்படங்களை பார்ப்பதற்கே பொழுது போகவில்லை. ஒருவேளை சமூக நீதியில் சிறந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசுவது தமக்கு தகுதி குறைவு என நினைத்து விட்டாரோ என்னவோ எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒன்று மட்டும் உறுதி: ஏழை எளிய மக்களான தூய்மை பணியாளர்களை அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு அகற்றுவது வீரம் அல்ல, கோழைத்தனம். அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றுவதுதான் வீரம். அதை செய்யாமல் அடக்குமுறையை ஏவி அவர்களை அகற்றிய திமுக அரசை தமிழ்நாட்டு மக்கள் அகற்றும் நாள் வெகுதலை இல்லை எனவும் தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.